தினம் ஒரு மனித பாடல் நம்ம படிக்கிறோம், பதிவு செஞ்சிட்ருக்கோம். அப்படின்னா இன்றைக்கி உள்ள மனித பாடலை நம்ம படிக்கலாமா, பாடலாமா? సడికసమాబో పాగుదలేదో తరుతామాబిగే మాపోబే ఇబ్ సోబే తెరే కరుతా కాసురే కాబుది మే బుస మాపోబే కాదిరి మే పుబ మాపోబే मब पाले तो लही तो मापो अब गदी की समा ना पोवे इनि सो में बे कनु सो कावु कलिगित माकिल ना पोवे कलिसिक लोकिस मा पोवे इनि तालातिन कनतन काकुनो सनमालेसिन कानोगो इनि यालीना कनको नोकुनो कुनुकनिकी कनो लेकिनामी लजिजामारे करसाकारे करगिद लोकिद मापोबे अब बोलो पो आई पो नो गनुकुतलो किन मापो मनुकिन लाकिन कापो अनुतालीते मनुतापाते मनुपन काकिन कापोवे इन पोलो पिन में पोवी इनि तालीने कनुता काने कनुकितलाकिन काकोवी कनुकितलीकन काकोवी इपिलो बाबो कबिलो काबो कबू की तिली किस माचोसो पशु की दबा किस पापोसो ओ ओ ओ இந்த பாடல் வந்து முற்றிலும் கொஞ்சம் இதுவரைக்கும் நான் பாடின பாட்டிலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது. ஒரு ராகத்தோட இந்த மாதிரியான ஒரு ராகத்தோட சினிமா பாட்டு மாதிரி சினிமாலாம் பாடுறாங்களே, ராகமாக பாடுறாங்களே. ஆனால் இது வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும், கவர்ச்சியாக, அதாவது நீங்கள் சினிமா பாடல் மாதிரி கவர்ச்சியாக இருக்காது. ஆனால் இந்த பாட்டு நான் தான் உருவாக்கினேன், அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது நான் தான் உருவாக்கினேன். இது யாரோ ஒரு சினிமாக்காரங்க பாட்டை நீ பாடுற அப்படின்னா அந்த பாட்டுக்கு நீ சொந்தக்காரங்க கிடையாது. அந்த பாட்டை பாடுறது வந்து அது நல்லா இருக்குது அப்படின்னா அதோட பெருமை எல்லாமே அதை யார் பாடினாங்களோ, யார் இசையமைச்சாங்களோ அவங்களுக்கு போயிடும். இப்போ நான் பாடின பாட்டு வந்து எளிமையாக இருந்தாலும் இதுக்கு நான் தானே சொந்தக்காரன், நான் தானே இந்த ராகத்தை உருவாக்கினேன், நான் தானே இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரன், இந்த பாடலுக்கு நான் தான் உரிமையாளர், அப்போது நான் தான் ஓனர். அப்போ அது எவ்வளோ பெருமையாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து வாடகைக்கு பாட்டு பாடுறத, வாடகைக்கு வாங்கி பாட்டை பாடுறத விட சினிமா பாட்டை நம்ம பாடுறோம் அப்படின்னா அது வாடகைக்கு குடியிருக்கிற மாதிரி, வாடகை வீட்டில் குடியிருக்கிற மாதிரி. அப்போ அதை விட நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறோன்னு, இது என் சொந்த வீடு, இது என் சொந்தமாக வீடுன்னு சொல்கிற குடிசை, என் சொந்தமாக எனக்குள்ள என்னுடைய குடிசை இது அப்படின்னா எவ்வளோ பெருமையாக இருக்கும். அதுதான் இது எனக்கு இப்போ நான் பாடின பாட்டு எனக்கு சொந்தமானது. அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவங்கவுங்களுக்கு சொந்தமான பாட்டு பாடணும். நீங்கள் பாடுற பாட்டுக்கு நீங்கள் தான் சொந்தக்காரராக இருக்கணும். நீங்களே ஒரு ராகத்தை நான் பாடுற மாதிரியே இப்படி பாடுங்க. நான் வந்து என்னுடைய வீடியோக்களில் டெய்லி ஒரு பாட்டு பாடுற மாதிரி டெய்லி 10 வீடியோ போடுவேன். அந்த 10 வீடியோவில் ஒரு வீடியோ வந்து பாடலாக இருக்கும். இப்போதைக்கு அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதுவிதமான அனுபவம் எனக்கு பாடலில் கிடைக்கிது, நிறைய படிப்பினைகள் கிடைக்கிது, என்ன தவறுகள் எதை செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ தான் நான் பாட ஆரம்பிக்கிறேன். 2006 இந்த பாடலை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப வருஷமாக 2006 கண்டுபிடிச்ச இந்த பாட்டுன்னா இப்படி தான் பாடணும் அப்படின்னு எனக்கு தெரியும், அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் 2023 தான் நான் அந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா எத்தனை வருஷம் கழித்து நான் பாட ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். 14-17 வருஷம் கழித்து தான்
நான் கண்டுபிடிச்ச ஒரு பாட்டே நான் பாடுறேன், இப்போ தான் பாடுறேன். மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கான எனக்கு வாய்ப்பு இப்போ தான் நானே உருவாக்கிறேன் அல்லது கிடைக்கிது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், 17 வருஷமாக நான் பாடாமல் இருந்தேன்னா, அதனால் பாடும்போது தான் அதில் உள்ள பிரச்சனைகள் என்ன, சிக்கல்கள் என்ன, எது எது பண்ணணும் எது எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாடித்தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். நானே கண்டுபிடிச்சதுனால அது எனக்கு எப்போவுமே தெரியும். நான் பாடும்போது தான் அதை தெரிஞ்சுக்கிறேன், என்னென்ன பிரச்சனை இருக்குது, எது அதில் உள்ள விதிமுறை என்ன, எப்படியெல்லாம் பாடக்கூடாது. இப்போ சினிமா பாட்டு படிச்சுக்கிட்டே இதையும் படிக்கக்கூடாது, ரெண்டையும் மாற்றி மாற்றி படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒன்று இது இல்லைனா அது, அந்த மாதிரி இதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். பாடுவதில் கட்டுப்பாடு. இப்போ உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல, சில உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது, பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, அது மாதிரி பாடல்லையும் சில பாட்டை பாடவே கூடாது. சினிமா பாட்டை பாடவே கூடாது. சினிமா பாட்டுங்கிறது எப்படின்னா பரோட்டா சாப்பிட்ற மாதிரி, நல்லா தான் இருக்கும் ஆனால் அது நல்லா இருக்காது. நல்லா தான் இருக்கும் ஆனால் நல்லா இருக்காது, உடம்புக்கு கேடு. மூளை அது நம்முடைய பாட்டு கிடையாதுல்ல, யாரோ ஒருத்தர் பாடின பாட்டு. சினிமா பாட்டை நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட பாசலாம் பாடலாம். அதுவே மேடை ஏறி பாடினீங்கன்னா எங்கள் பாட்டை நீ எப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காப்பிரைட்டு காசு கேட்பாங்க. அதனால் சினிமா பாட்டு பாடக்கூடாது. சினிமா பாட்டு ஒரு மூட நம்பி, அது உனக்கு சுய சிந்தனையை நீ பாடுற அப்படின்னா நீயே கற்பனை பண்ணணும், உன்னுடைய கற்பனை திறனை மழுங்கடிச்சிடும். சினிமா பாட்டை நீ எத்தனை வாட்டி பாடினாலும் அழகாக பாடினாலும் நீ உனக்கு அது சொந்தமானது கிடையாது. அது இன்னொருத்தருடைய இதை வாடகைக்கு வாங்கி நீ பாடிட்டுருக்க, இன்னொருத்தர இதை காப்பி அடித்து நீ பாடிட்டுருக்க, அதில் சுய சிந்தனையே இல்லை. அதனால் நீ பாடணும், நீ சொந்தமாக உருவாக்கணும். அதுதான் உனக்கு சொந்தமான, நீ சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நீ சொந்தமாக பாடணும். சுய சிந்தனையை அடிப்படையாக கொண்டது. உனக்குள்ளேயும் ஒரு கற்பனை திறன் இருக்குது, அதை ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்ற? ஏன் கடன் வாங்குற? உன் பேங்க்லேயே நிறைய பேலன்ஸ் இருக்குது, நிறைய பணம் உன் பேங்க்லேயே இருக்குது அப்படின்னா அதை எடுத்து செலவு பண்ணு. எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் காசு கேட்டுட்ருக்க, கடன் வாங்கிட்டு இருக்கிற? அதுதான் இந்த இந்த ஒரு சுயமரியாதை. நீ எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்திக்கிட்டு இருக்க, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? எதுக்கு சினிமாக்காரங்கிட்ட போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? உங்ககிட்டே அவ்வளோ சரக்கு இருக்குது, உன்கிட்டே அவ்வளோ கற்பனை திறன் இருக்குது, நீ ஒரு பாட்டை உருவாக்க முடியாதா? ஏன் அந்த சினிமாக்காரங்க ஒரு பாட்டு படிக்கும்போது அவங்க என்ன வானத்தில் இருந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக வர வாங்கிட்டா வந்தாங்க சினிமாக்காரங்களோ? இல்லை மற்றவங்க பாட்டை நீங்கள் ஏன் பாடுறீங்க? நீங்கள் சொந்தமாக பாடுங்க. நீங்கள் சொந்தமாக பாட்டு படிக்கணும். உங்களுக்குள்ள ஒரு கற்பனை திறன். உங்கள் மூளையை நீங்கள் அவமானப்படுத்தாதீங்க. உங்கள் மூளைக்கு எவ்வளோ வேலை பார்த்துட்ருக்குது, உங்கள் மூளை எவ்வளோ வேலை பார்க்குது. இதயத்தை நிர்வகிக்குது, கிட்னி, சிறுநீரகம் எல்லாத்தையும் நிர்வகிக்குது, இறப்பை, ஒரு உடம்பே எப்போ பார்த்தாலும் வேலை நடந்துகிட்ருக்கு. உங்கள் மூளைக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு பாட்டு பாட அந்த மூளைக்கு தெரியாதா? ஒரு பாட்டை எப்படி பாடணும், எப்படி உருவாக்கணும்னு அந்த மூளைக்கு தெரியாதா? அதனால் அது தெரியும். அதை முதல்ல நீ ஆரம்பித்து வை. அதில் என்னென்ன தடைகள் இருக்குது, இப்போ ஒரு பாட்டை எப்படி பாடணும் அதை போய் கற்றுக்கோ. கற்றுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு கடன் வாங்கி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. ஒரு கற்றுக்கிட்டால் ஒரு 4-5 நாளில், ஒரு வாரத்தில் கற்றுக்கலாம். ஒரு பாட்டு பாடுவது எப்படிங்கிறத ஒரு 4-5 நாளில், ஒரு வாரத்தில் ஒரு பாட்டு பாடுவது எப்படின்னு கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டால் அப்புறம் நீ சொந்தமாகவே பாட்டு பாடலாம். அந்த ஒரு வார காலம் உழைப்புக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு காலம் பூரா கடன் வாங்கி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. கடன் வாங்கி சினிமாக்காரன் பாட்டை போய் பாடிக்கிட்டு இருக்க. அவன் பாட்டை போய் பாடிக்கிட்டு இருக்கீங்க. சொந்தமாக பாடினா ஒரு வாரத்தில் கற்றுக்கலாம். சொந்தமாக பாடுறது எப்படி, நான் பாடுற மாதிரினா ஒரே நாளில் கற்றுக்கலாம். நான் பாடுற மாதிரி பாட்டுனா ஒரே நாளில் கற்றுக்கலாம். அதுவே நீ சினிமாக்காரங்களாம் எப்படி பாடுறாங்க, புரிகிற மாதிரியான வார்த்தைகள் போடுறாங்க, எப்படி உருவாக்குறாங்க, மெட்டு எல்லாம் எப்படி உருவாக்குறாங்க, அதை கற்றுக்கணுன்னா ஒரு வாரத்தில் கற்றுக்கலாம். என்ன அவங்கள மாதிரி கவர்ச்சியாக பாட முடியாது, தேவையில்ல. சும்மா எளிமையாக உனக்காக நீ பாடு. முன்னாடி நிற்கிறாங்க பாரு, அவங்களுக்காக பாடு. ஸ்டேஜ் ஏறி பாடணுன்னு ஆசைப்படாத. சினிமா பாடகனாகணும்னு ஆசைப்படாமல் நீயும் ஒரு பாடகனாகணும். உனக்காக நீ பாடணுன்னு ஆசைப்படு. பெரிய குரல் வளம் தேவையில்ல, பின்னாடி நிறைய இசைக்கலைஞர்கள் தேவையில்லை. நீ ஒன்றும் சினிமாவுக்காக பாடணுன்னு நினைக்காத, வியாபாரமாக பாடணுன்னு நினைக்காத. சும்மா பொழுதுபோக்காக ஒரு சுயமரியாதைக்காக பாடு. நீ பாடுற பாட்டு உன்னுடைய பாட்டு அப்படிங்கிற அந்த உணர்வு வரணுங்கிறதுக்காக நீ பாடு. பிறர்கிட்ட கடன் வாங்கி பாட்டு பாடாத. பிறரிடம் போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சொந்தமாக நம்ம உழைச்சி சாப்பிட்றோம்ல, அது மாதிரி சொந்தமாக உழைச்சி பாட்டு பாடணும். சொந்த பாட்டு பாடணும். சொந்தமாக இருக்கணும். நம்ம பாடுற பாட்டு நமக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். அது நாம் சாப்பிட்ற சாப்பாட்டு நாம் சொந்தமாக உழைச்ச காசுலேருந்து வரணும். பிச்சை எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்தி நிற்கக்கூடாது. கடன் வாங்கி பாட்டு படிக்கக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் பாடினேன் பார்த்தீங்களா, அது சொந்தமாக பாட்டு. சொந்தமாக பாடணும். எனக்கு அந்த சுயமரியாதை, இந்த பாட்டெல்லாம் படிக்கும்போது சினிமா பாட்டை உங்களை மாதிரி தான் நானும் சின்ன வயசில் பாடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஏதோ ஒரு அவமான உணர்ச்சி எனக்குள்ளே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான், அப்படி இல்லைன்னா நான் எப்படி இந்த மனித பாடலை கண்டுபிடிப்பேன் பாருங்கள். இனிமேல் மனுஷங்க அத்தனை பேரும்
இந்த மனித இனம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் எந்த மாதிரி பாட்டு பாடுறேனோ அதே அணுகுமுறையை பின்பற்றி தான் பாட்டு பாடுவாங்க. அப்பேற்பட்ட மனித பாடலை கண்டுபிடிச்ச பெருமை எனக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு சுயமரியாதை தேடி தான் நான் போயிருப்பேன். சுயமரியாதை எனக்கு வேணும். அந்த மாதிரி கடன் வாங்கி பாட்டு பாடக்கூடாது. பாட்டு பாடுவதற்காக மற்றவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கக்கூடாது. பிச்சை எடுத்து அவங்க பாடின பாட்டை போய் நான் காப்பி அடித்து பாடக்கூடாது. சினிமா பாட்டெல்லாம் பாடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சுயமரியாதை தேடல் தான் ஒரு மனித பாடலையே கண்டுபிடிக்க அது காரணமாக இருந்திருக்கிறது என்பது எவ்வளோ பெரிய சிறப்பு பார்த்தீங்களா?